கிளைமேட்டை பாருங்க, சூப்பரா இருக்கு. மணி வந்து 1:30 ஆகுது. நல்லா பனை மரம்லாம் சூப்பரா இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா வயலா இருக்கு. வாங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. செம்ம வெயிலாக இருக்குது. இங்கே 100 டிகிரி மேலே அடிக்குது தஞ்சாவூரில். ஏன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குது. இப்போ போய் ஒரு ஏரியில் குளிக்க போகிறோம். ஆல்ரெடி பட்டுக்கோட்டையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு ஏரி ஒன்று இருக்குது. நல்லா இருக்கு, உடம்பு நல்ல ஒன்று. அங்க செல்ஃப் இருக்குமா? நம்ம எங்க ஊருக்கு வாங்க. இது தஞ்சாவூருங்க. தஞ்சாவூர் தண்ணிங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா போதலூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குது. இப்போ போய் ஒரு ஏரியில் குளிக்க போகிறோம். ஆல்ரெடி பட்டுக்கோட்டையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு ஏரி ஒன்று இருக்குது. சரி, இங்கே போய் நாங்கள்லாம் குளிக்க போகிறோம். கூட யாருன்னு பார்த்துருக்கீங்கன்னா அண்ணன் பையன். இன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்திருக்காப்புல, மச்சானுக்கு வந்திருக்காப்புல. முன்னாடி கிளைமேட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது. மணி வந்து 1:30 ஆகுது. நல்லா பனை மரம்லாம் சூப்பராக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா வயலாக இருக்குது. வாங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. செம்ம வெயிலாக இருக்குது. இங்கே 100 டிகிரி மேலே அடிக்குது தஞ்சாவூரில். சரி வாங்க என்னோட சேர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் யாரும் சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுங்க. வாங்க போய் குளிப்போம். இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். இது ஒரு சூப்பரான ஏரி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கல்லணையிலேருந்து நமக்கு திறந்து விடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க வந்து நம்ம இப்போ தண்ணி திறந்து வச்சாங்க இல்லையா, அந்த தண்ணி இப்படியே போயிட்டு அப்படியே கும்பகோணம் அந்த வழியாக போவோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி ரொம்ப நிறைய விட்டுருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே பயங்கரமான ஆழம். நான் இங்கே மட்டும் இருந்து குளிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ண போகிறோம். காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் குளிக்க ரெடி ஆகிட்டோம். அண்ணன் போய் வந்திருக்காப்புல. இங்கே நின்று தான் குளிக்க போகிறோம். உங்களுக்கு நீச்சல் தெரியுமாங்க? யாருக்கு? எனக்கு. எனக்கு உள் நீச்சல், வெளி நீச்சல், எல்லா நீச்சலும் தெரியும். சரி, அப்போ இப்போ சேஃப்டி தான், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் நீச்சல் தெரியும், அவரை வச்சு நாங்கள் ஓட்டி பண்ணிக்கி ஐஸ் குளிக்க போகிறோம். அப்படியே ரொம்ப இருக்காங்க. வரவா வாங்க, அப்படியே வாங்க. நேரம் ஒன்றும் இல்லை, உள்ள மணல் தான். சரினா தான் உள்ளே போவோங்க. ஆளு கடமா வாங்க, ஆழம்லாம் இல்லை. செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. ஐஸ் செம்ம ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. மணி பாதியா 2ஆவது. வாங்க அங்கிட்டு வாங்க. கடப்பு தண்ணி அங்கிட்டு தண்ணி போடல. அங்கே அப்படி நேரம் வாங்க. ஆழம்லாம் இல்லை, வாங்க. இடுப்பு அளவுக்கு ஆழம். Come on guys. நம்ம எங்க ஊருக்கு வாங்க. இது தஞ்சாவூருங்க. தஞ்சாவூர் தண்ணிங்க. வெண்ணெய் ஒரு ஹாய் காய்ஸ், தஞ்சாவூர் சைடுக்கு வந்தோம். அப்படியே எங்க மாமா வீட்டுக்கு வந்தோம். அப்படியே குளிச்சுட்டு போலான்னு வந்தோம். சூப்பரா இருக்குங்க தண்ணி. சூப்பர், வேற லெவலுக்கும் இந்த தண்ணிக்கும் அப்படியே சூப்பரா இருக்குங்க. அடுத்தது கூமாப்பட்டி மாதிரி வயிறுல ஆகிற மாதிரி நம்ம தஞ்சாவூரும் நல்லா வயிறுல ஆகணும். வயிறுல ஆகணும். கண்டிப்பா இந்த பக்கம் டைம் கிடைச்சா கண்டிப்பா வாங்க. நீச்சல் தெரிஞ்சா மட்டும் வாங்க. இல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க கூட காரைக்கால், நாகப்பட்டினம் அங்கே போயிடுவீங்க. ஆமா, ஏன்னா ரொம்ப இந்த ஏரி வந்து ரொம்ப டேஞ்சரு. ஆனால் ரொம்ப ஆழம் ஜாஸ்தி. நாங்கள் இங்கேயே நின்று குளிக்கிறோம். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஆழம். அதெல்லாம் அங்கே போக மாட்டோம். மச்சானுக்கு ஆல்ரெடி நீச்சல் தெரியும். அதனால நானே வந்து குளிக்கிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏறி இருந்து நீங்க போய் குளிச்ச அனுபவம் இருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க போதும். அவர் மச்சான் எதுவும் சொல்ல. வெண்ணாருங்க. கைஸ், நம்ம இருக்கிறது காவேரி ஆறு. சூப்பரா இருக்கு, தண்ணி நல்லா இருக்கு. நிறைய மீன்லாம் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்றோம். மணி இப்போ 2:30 ஆகுது. பாருங்க, இதாங்க நம்ம கிராமத்தோட வாழ்க்கை. நல்ல சொர்க்கம். கண்டிப்பா டைம் கிடைச்சா உங்க ஊர்ல போய் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. எல்லாம் போனீங்கன்னா அந்த ஊர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க.
எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், சேஃப்டி முக்கியம். நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் போங்க. நீச்சல் தெரினா 2-3 பேர் நீச்சல் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போங்க. ரொம்ப ஆழத்தில் இறங்காதீங்க. நான் திருப்பி அதான் சொல்கிறேன். நம்ம என்ஜாய் பண்ண சேஃப்டி தான் முக்கியம். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து வந்திருக்கான். ஆமாங்க. என்னடா இங்கே வந்து ரொம்ப சீட்டை போய்ட்டு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அப்படியே மாமா கூட்டிட்டு வந்தாரு. நல்லா கூலிங்காக இருக்கு குளிக்க. நீங்களும் உங்கள் சொந்த ஊருக்குலாம் போயிட்டு இப்படி குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. 90% வந்து 80% வந்து நம்ம எல்லாருமே கிராமத்து ஆளுங்க தான் சென்னையில் வேலை பார்க்குறாங்க. உங்கள் ஊரில் போய் நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மச்சான வீடியோ போடு. மச்சானே இன்னும் ஏங்க நீங்கள் பார்க்கலாம், தங்கச்சி பார்க்குங்க. செம்மங்க தண்ணி செம்ம கிளியராக இருக்குது. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து ஆக்சுவலாக வந்து டெல்டா மாவட்டத்துக்கு வந்து திறந்து விட்டுருக்காங்க. இது அப்படியே போகுது. ஆனால் எங்கே போகுதுன்னு தெரில. தஞ்சாவூர் வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் சரியான ஆழம். அதான் நான் இங்கே நின்று குளிக்கிறோம். சரியான வேணுங்க தஞ்சாவூர். பாருங்க வீடியோ என்ன பண்ணுறீங்க. கைஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே கண்டினியூவாக பீஃப் குழம்பு, பீஃப் கிரேவி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் வரல. அவர் நீச்சல் பார்த்தீங்க பட்டுக்கோட்டையில். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அது 3 மணி ஆகுது. 2:30 கிட்ட ஆயிடுச்சு. சரியான இது வீட்டெல்லாம் இறங்கிடுச்சு பத்தியா. நாங்கள் அது மாதிரி வாங்கிட்டு அங்கே செல்ஃப் இருக்குமா அங்கே பாவா